நல்ல வேலை, குடும்பத்துக்கு மரியாதை, சமூகத்தில் நல்ல பெயர் போன்ற பெரிய கனவுகளை கொண்டவன் கதிர். ஆனால் அவன் நண்பன் ரமேஷ் எப்போதும் கோபம் காட்டினால்தான் சீக்கிரம் காரியம் நடக்கும் என்று சொல்வான். ஒரு நாள் இருவரும் ஒரே வேளைக்கு நேர்முகத் தேர்வுக்குச் சென்றார்கள். நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை. ரமேஷ் கோபமடைந்து அதிகாரியிடம் சத்தமாக பேசியதால் சூழ்நிலை பதற்றம் அடைந்தது. அவனை பற்றி எதிர்மறை எண்ணமும் அதிகாரிகளிடம் உருவானது. கதிர் அமைதியாக மனதை கட்டுப்படுத்தினான். அவன் பேசும்போது மரியாதையுடன் பேசினான். அதிகாரி அவன் பொறுமையையும் பண்பையும் கவனித்தார். சில நாட்களில் முடிவு வந்தது. அந்த வேலை கதிருக்கே கிடைத்தது. ரமேஷ் தேர்வு செய்யப்படவில்லை. வேலை சேர்ந்த பிறகும் கதிர் அதே பண்பை தொடர்ந்தான். பிரச்சனைகள் வந்தாலும் சினம் கொள்ளவில்லை. அதனால் மேலதிகாரிகளின் நம்பிக்கையும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைத்தது. அவன் நினைத்த முன்னேற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறின. உள்ளிய தெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றை எல்லாம் உடனடியாக பெற முடியும் என்பதை ரமேஷ் அன்று புரிந்து கொண்டான்.